எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் கேமிங் பைத்தான் ப்ரோக்ராம், ராக் பேப்பர் சிசர் பைத்தான் ப்ரோக்ராம். பிகினர்ஸுக்கு இது ஓகே, பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இது ரொம்ப வெரி பேசிக் சிம்பிள் ப்ரோக்ராம் தான். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ராக் பேப்பர் சிசர் வந்து சின்ன பசங்க விளாட்ற கேம் தான். ஸோ அதை எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராமிக்காக நம்ம எப்படி கம்ப்யூட்டரோடு விளாட்லான்றத ஒரு சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆர் ஃபார் ராக், பி ஃபார் பேப்பர் அண்ட் எஸ் ஃபார் சிசர். ஸோ யூசர் இன்புட் அண்ட் கம்ப்யூட்டர் இன்புட். இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டரோட தான் விளையாட போகிறோம். ஸோ யூசர் வந்து ஆர் சூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் எஸ் சூஸ் பண்ணால் ஹூ வின்ஸ்? யூசர் வின்ஸ். ஏன்னா ராக் பீட்ஸ் சிசர். அதே மாதிரி தான் பேப்பர் பீட்ஸ் ராக், சிசர் பீட்ஸ் பேப்பர். ஸோ இந்த 3 சினாரியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வின்ஸ், அண்ட் இந்த 3 சினாரியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வின்ஸ். ஸோ இதை தான் நம்ம ஒரு ப்ரோக்ராமேட்டிக்காக எழுத போகிறோம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, ரேண்டமாக கேம் வந்து போய்கிட்டே இருக்கும். யூசர் குவிட் பண்ணணும்னு நினைக்கும் போது குவிட் பண்ணிவிட்டு வெளில வந்துடலாம். ஸோ யூசர் வந்து எத்தனை அது கேம் விளாட்றாங்கன்ற இன்ஃபர்மேஷன் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ வாங்க இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிடலாம். போக போக வந்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா கூகுள் கோலாப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பான். ஓகே, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ரேண்டம்ன்ற ஒரு இதை மெத்தடை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த ரேண்டம் யூஸ் பண்ணி தான் நம்ம ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ யூசர் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் கொடுத்துருவாங்க, பட் ஆனால் கம்ப்யூட்டருக்கு வந்து ரேண்டமைஸ்டாக நம்ம இன்புட் செலெக்ஷன் வைக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம சாய்ஸஸ் எப்படி இருக்க போகுது? சாய்ஸஸ் லிஸ்ட் வச்சுக்கலாம். ஆர் ஃபார் ராக், பி ஃபார் பேப்பர் அண்ட் எஸ் ஃபார் சிசர். ஸோ இதுதான் சாய்ஸு. சரிங்களா? இப்போ ஆர், பி, எஸ் இதை வந்து நம்ம எப்படின்னா ஒரு டீகோட் பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெளிவாக இருக்கும். ஸோ ஆர் ஃபார் ராக், பி ஃபார் பேப்பர் அண்ட் எஸ் ஃபார் சிசர்ன்றதுக்கு. ஸோ அது வந்து ஒரு மாடியூல் எழுதிக்கலாம். டெஃப் இன்புட் அண்டர்ஸ்கோர் சாய்ஸ் ஆஃப். ஸோ அங்கேருந்து வர இன்புட்டை நம்ம இங்கே கொடுத்துடலாம். யூசர்கிட்டேருந்து வரதையும் கம்ப்யூட்டர்கிட்டேருந்து வர இன்புட்டையும் நம்ம இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு if input equals to r, then return rock. ஸோ இதே மாதிரி 3 கேஸுக்கு எழுதிக்கலாம். if input equals to p, return paper. If input equals to yes, return scissor. Else return choose R or P or yes. சரிங்களா? ஸோ எல்ஸ் இஃப். ஸோ இது வந்து ஒரு டீகோட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ இதில் கோலாபில் வந்து என்ன பியூட்டினா, நம்ம ஒவ்வொரு செல்லையும் தனித்தனியாகவே ரன் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த ப்ளே பட்டன் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது. ஸோ நமக்கு எதுவும் எரர் வந்தால் சொல்லிடும். ஸோ இதில் வந்து invalid syntax, paper, written, typo error. ஸோ ரிட்டன் பேப்பர் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பிளாக் போகலாம். ஸோ ஆக்சுவல் இப்போ தான் மெயின் கோட் பிளாக் வரும். ஸோ யூசர் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு இன்ஃபைனைட் லூப் வேணும். ஸோ while ட்ரூ, கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் நம்ம எழுத போகிறோம். இன்புட் வாங்கலாம். ஃபஸ்ட்டு print of enter your choice.
enter your choice. ஸோ அது என்னென்ன சாய்ஸ்னு கொடுத்துடலாம். R equals to rock, P equals to paper, S equals to scissor. So user underscore choice equals to input off. ஸோ input offன்ற கமாண்ட் வந்து நம்ம பைத்தானில் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்புட் வாங்கியாச்சு. இப்போ இந்த இன்புட்டை பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் ஆஃப் யூசர் சாய்ஸ் இஸ், நமக்கு வந்து யூசர்கிட்ட வந்து இந்த ஆர்பி அண்ட் தென் எஸ் அது மட்டும் தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இன்புட் அண்டர் ஸ்கோர் சாய்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணி டீகோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யூசர் சாய்ஸ், இப்போ யூசர்கிட்டேருந்து வர இன்புட்டை நம்ம வாங்கி பிரிண்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ இது வந்து இன்ஃபைனைட் லூப்பாக இருக்குது இல்லையா? ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா ஒரு கவுண்டர் மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை தடவை போகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ கவுண்டர் ஈக்குவல்ஸ் டு 1, கவுண்டர் ஈக்குவல்ஸ் டு கவுண்டர் ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ எத்தனை தடவை போகுதுன்றது தெரியும். இந்த இடத்துல அந்த கவுண்டரை வந்து நம்ம கேமாக யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது கேம் நம்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேம் ப்ளஸ், ஸோ கவுண்டருன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டிஜர் நம்பர், நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் ஆஃப் கேம் நம்பர் ராக் பேப்பர் அண்ட் சிசர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபைனைட் லூப்பாக போயிட்டுருக்கோம். இப்போ யூசர் வந்து குவிட் பண்ண நினச்சா அதுக்கும் நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். q ஈக்குவல்ஸ் டு குவிட். ஓகே, இப்போ இஃப் யூசர் சாய்ஸ் ஈக்குவல்ஸ் டு க்யூவாக இருந்துச்சுன்னா நம்ம குவிட் பண்ணோம் இல்லையா? ஸோ குவிட் பண்ணிடலாம். பிரிண்ட் எண்டிங் த கேம், தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங் போட்டுட்டு பிரேக், லூப்பை பிரேக் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஆர் சூஸ் பண்ணுறேன். யூசர் சாய்ஸ் இஸ் ராக் அண்ட் கேம் 2 வந்துருச்சு. கேம் 2 அகைன் ஆர் சூஸ் பண்ணுறேன். ஸோ அதே தான் ராக் அண்ட் கேம் 3 வந்துருச்சு. அண்ட் தென் இப்போ க்யூ பண்ணால் குவிட் ஆகணும் நமக்கு கேம். ஸோ எண்டிங் த கேம், தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நியூ லைன் இல்லாமல் அப்படியே வரதுனால ரீடபிலிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ஒரு நியூ லைன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கேம் நம்பர் வாங்குகிறோம், யூசர் இன்புட் வாங்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சாய்ஸை வாங்கணும். ஸோ கம்ப்யூட்டர் சாய்ஸ் நம்ம அந்த பிரேக்கு இந்த கண்டிஷனுக்கு அப்புறம் செக் பண்ணலாம். ஒரு ரேண்டம் இண்டெக்ஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா நம்ம இங்கே சாய்ஸஸ் இருக்கு இல்லையா? ஸோ ரேண்டமாக இது இன்புட் எடுக்கிறதுக்காண்டி. சரிங்களா? ஸோ ரேண்டம் டாட் RAND ரேண்ட் இன்ட் ஆஃப் 0,2. நமக்கு இங்கே மொத்தம் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதான் 0, 1, 2 அண்ட் தென் சாய்ஸஸ்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரேண்டம் நம்பர் இந்த ரேண்டம் இண்டெக்ஸுக்கு கொடுக்கும். இதை வச்சு நம்ம கம்ப்யூட்டர் சாய்ஸை டிஃபைன் பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்கோர் சாய்ஸ் ஈக்குவல்ஸ் டு சாய்ஸஸ் ஆஃப் ரேண்டம் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ். ஓகேவா? இப்போ நமக்கு கம்ப்யூட்டர் சாய்ஸும் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் சாய்ஸ் பிரிண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சாய்ஸஸ் computer choice, input choice of computer choice. ஸோ இதுவும் நமக்கு இன்ஃபர்மேஷன் டிகோட் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எதுக்குன்னா நம்ம ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த லாங்குவேஜில் வந்து நமக்கு ஒரு
இது இருக்கும், சப்போர்ட் இருக்கும், அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட்டும் நல்லா கீப் ஆகும். ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சிம்பிள் ப்ரோக்ராம் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ யூசர் சாய்ஸ் வந்து ராக், கம்ப்யூட்டர் சாய்ஸோ ராக். பி போடுறேன். இப்போ என்ன யூசர் சாய்ஸ் பேப்பர் அண்ட் கம்ப்யூட்டர் சாய்ஸ் சிசர். ஸோ இது கம்ப்ளீட்டாக ரேண்டம் தான். ஸோ இந்த ரேண்டம் டாட் இன்ட்லேருந்து நமக்கு 0, 1, 2 ஏதாவது ஒரு நம்பர் அசைன் ஆகும். அதை பேஸ் பண்ணி சாய்ஸஸ்லேருந்து எடுத்து கம்ப்யூட்டர் சாய்ஸாக நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம் கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா கண்டிஷன்ஸ் மட்டும்தான் நம்ம போடணும். ஸோ என்ன கண்டிஷன்? ஸோ இந்த கண்டிஷன்ஸை அங்கே அப்படியே எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? யூசர் இன்புட் ராக்காக இருந்து கம்ப்யூட்டர் இன்புட் சிசராக இருந்துச்சுன்னா ஹூ வின்ஸ், யூசர் வின்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம அங்கே எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ யூசர் சாய்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சாய்ஸ் வந்துருச்சு. இதுக்கு கீழே ஒரு கண்டிஷன், if user underscore choice equals to or and computer underscore choice equals to yes, then print user wins. User wins rock beats scissor. சரிங்களா? அதே மாதிரி தான் elif இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். யூசர் சாய்ஸ் P அண்ட் கம்ப்யூட்டர் சாய்ஸ் ஆராக இருந்துச்சுன்னா யூசர் சாய்ஸ் P அண்ட் தென் கம்ப்யூட்டர் சாய்ஸ் ஆராக இருந்துச்சுன்னா யூசர் வின்ஸ் பேப்பர் பீட்ஸ் ராக். ஸோ இது எழுதும் போதே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ஃபைன் டியூன் பண்ணலாம் கோடு. எப்படின்னா சரி நம்ம மொத்தமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ மொத்தம் எத்தனை கண்டிஷன் இருக்குது? யூசருக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது இல்லையா? யூசர் சாய்ஸஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சாய்ஸ் P. யூசர் சாய்ஸஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சாய்ஸ் P. and user means scissor beats paper. scissor வச்சு பேப்பரை கட் பண்ணிடலாம். இப்போ கம்ப்யூட்டர் வின்ஸுக்கு உண்டான சாய்ஸ் யூசர் சாய்ஸ் R and then computer choice P. ஸோ ராக் பீட்ஸ் பேப்பர். இந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டர் மீன்ஸ் பேப்பர் பீட்ஸ் ராக். பேப்பரை வச்சு அப்படியே சுருட்டிடலாம். ஸோ பேப்பர் பீட்ஸ் ராக். ஓகேவா? இன்னொரு பிரிண்ட் போட்டுக்கலாம். P and S. சரிங்களா? P and then S. computer means scissor beats paper. scissor beats paper. So again last condition, scissor and rock. scissor and then rock. So computer means rock beats scissor. ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. வாட் ஹேப்பன்ஸ்? இப்போ வந்து யூஸரும் கம்ப்யூட்டரும் சேம் சாய்ஸ் சூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் elif user underscore choice, அதாவது டை பிரேக்கருக்கு ஈக்குவல்ஸ் டு computer underscore choice, then it's a tiebreaker. It's a tiebreaker. Play ahead. Okay. Else இப்போதைக்கு தேவையில்லை. சரிங்களா? ஸோ இட்ஸ் அ டை பிரேக்கர். நம்ம கண்டிஷன் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. தடவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஆர் சூஸ் பண்ணுறேன். யுவர் சாய்ஸ் இஸ் ராக் அண்ட் கம்ப்யூட்டர் சாய்ஸ் இஸ் பேப்பர். கம்ப்யூட்டர் வின்ஸ்.
பேப்பர் பீட்ஸ் ராக். ஓகே, அகைன் ஆர் சூஸ் பண்ணுறேன். யுவர் சாய்ஸ் இஸ் ராக், கம்ப்யூட்டர் சாய்ஸ் இஸ் ராக், டை பிரேக்கர், ப்ளே அகைன். ஸோ சிம்பிள் கேம் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூசர் சாய்ஸ் இஸ் பேப்பர், கம்ப்யூட்டர் சாய்ஸ் இஸ் ராக், யூசர் மீன்ஸ் பேப்பர் பீட்ஸ் ராக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் கேம் தான். பட் ஆனால் இதில் வந்து 2-3 இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணுறோம். நமக்கு ஸோ இன்புட் எங்கே எப்படி யூஸ் பண்ணலான்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ லிஸ்ட்லேருந்து வேல்யூ எப்படி ரிட்ரீவ் பண்ணுறோன்றத தெரிஞ்சுக்கலாம். லிஸ்ட்லேருந்து எப்படி வேல்யூ ரிட்ரீவ் பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்கலாம். ரேண்டம் டாட் ரேண்டின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம் எழுதும் போது நமக்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம உள்ள அடிக்கடி யூஸ் பண்ணும் போது நம்ம மெமரியில் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ தேவையான நேரம் அது கண்டிப்பாக வெளியில் வரும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட், இந்த வீடியோவோட நோக்கம். இதில் வந்து நான் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணலான்னு. இப்போ இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா ராக், சிசர், பேப்பர், ராக் அண்ட் சிசர், பேப்பர் இதை வந்து டைப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை டைப் பண்ணுறதுக்கு பதில், ஏன்னா நம்ம ஆல்ரெடி யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குகிறோம், அந்த இன்புட் அப்படியே பிரிண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபைன் டியூன் பண்ணலான்னா, ராக் இன்புட், இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இங்கே வந்துடும் ராக்குன்றது. சரிங்களா? ப்ளஸ் கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. இது பீட்ஸ் சிசர். சிசருன்றது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரோட இன்புட். ஸோ அதை அப்படியே கம்ப்யூட்டர் சாய்ஸோட இன்புட்டை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ யூசர் சாய்ஸ், கம்ப்யூட்டர் சாய்ஸ், யூசர் மீன்ஸ். ஸோ இதை அப்படியே வந்து எல்லாத்துக்குமே மிமிக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல யூசருக்கு பதில் கம்ப்யூட்டர். இதை இன்னும் நம்ம மாடுலரைஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் பிரிண்ட்டு தான். ஸோ இந்த ஒரே ஒரு பிரிண்ட்டையே நம்ம வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இன்னும் ஃபைன் டியூன் பண்ணலாம், ஈஸியாக ஃபைன் டியூன் பண்ணலாம். இவனையே ஒரு மாடியூலாக போட்டு அழகாக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை மாற்றினதுக்கு ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஐம் சூஸிங் ஆர், யூசர் சாய்ஸ் இஸ் ராக், கம்ப்யூட்டர் சாய்ஸ் இஸ் சிசர், யூசர் மீன்ஸ் ராக் பீட்ஸ் சிசர். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்மால் கேஸ் ஆர் கொடுத்து பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ ஸ்மால் கேஸ் ஆர் கொடுக்குறேன். யூசர் சாய்ஸஸ் எதுவுமே இல்லை, ஏன்னா நம்ம இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்மால் கேஸ் எங்கேயுமே யூஸ் பண்ணல, அதை கேஸ் சென்சிட்டிவ் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ கம்ப்யூட்டர் சாய்ஸஸ் சிசர், நமக்கு அவுட்புட் எதுவுமே வரலை. சரிங்களா? ஸோ இந்த கேஸையும் நம்ம ஆடல் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே போகலாம். ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு அதை ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அந்த எண்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு ஃபுல்லி ஃப்ளெஜ்டு ஃபைன் டியூன்ட் கேமாக வந்து நிற்பான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ ஸ்டார்ட் பண்ணி எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் ஆகிடலாம். ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நாலேஜ் ஷேரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வில் டிஸ்கஸ். தேங்க்யூ.